ஆமென், ஆமென். ஆமென். இன்றைய நாள் சிஸ்டர் அருந்ததி கொடுத்து அருமையான ஒரு செய்தி. நாங்கள் அந்த செய்தியை கேட்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கும்போது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையா அந்த பெருமை இருக்கக்கூடாது. நீ இந்த பெருமை இருக்கக்கூடாது. அந்த பெருமை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தலைகளா கீழே தள்ளி விடுவார். ஆமென். நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியின் நித்திய வளர்ச்சி நேரத்திலே ஒரு வார்த்தையை கொடுக்க என்னை அழைத்தீரே, அந்த கிருபைக்கா நன்றி. அப்பா, நான் பேசும் வார்த்தையை என்னை மறந்து நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஒரு வல்லமை எங்களை மூடட்டும். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். சங்கம வானொலியை நிரப்பும். தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர் மீது நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது நிரப்ப வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே லூக்கா 11ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். தலைப்பு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். அருமையான ஒரு தலைப்பு, ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த ஜெப விண்ணப்பம் எல்லாம் பாச வந்துட்டார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சீமோன். மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சீமன் ஸ்டான்லி ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்லும்போது தயவு செய்து குறிப்பெடுங்கள். குறிப்பெடுக்கும் பொழுதுதான் நீங்கள் அதை மீண்டும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக தெரியும். இப்போ நான் பாசல் ஒப்பு கொடுப்பேன். பிரஸ்டர் பாசல் இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்குறேன். 45 நிமிடங்கள் எடுங்க பாசல். உங்களோட ஒப்பு கொடுக்குறேன், வழி நடத்துங்கள். ஆமே. ஓகே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி ஆமென் குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு தொடர் வேதாகம படிப்பாக தேவ ஜனத்திற்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் இன்றைய காலகட்டத்தில் சத்ருவினுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமாக இருக்கிறது. அப்படி தீவிரமாய் தாக்குதலை நடத்தி எப்படியாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து, ஒரு பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து தேவ ஜனத்தை பிரித்து விட வேண்டும், தேவ ஊழியனை பிரித்து விட வேண்டும் என்கிற தந்திரமான காரியங்களை பயன்படுத்தி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறான். அப்படி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வரும் பொழுது தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் இந்த தாக்குதலில் இருந்து மீட்கும்படியாகவும், கர்த்தர் எப்படி இந்த தாக்குதல்களில் இருந்து கர்த்தர் மீட்டார் என்கிற காரியத்தையும் நாம் பார்த்து, தேவன் எப்படி ஆகிலும் இந்த போராட்டத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய போராடுகிற குணத்தையும், எப்படி பிசாசு அவன் வீழ்ந்து போகிறான் என்பதை குறித்தும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் வேதாகமத்தில் மோசேவின் நாட்களில்
பார்வோனின் ஆவியினுடைய தாக்குதல்களை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தாக்குதல்களில் எப்படி அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்தான் என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைய நாட்களில் நாம் பார்க்க இருப்பது எலியாவின் நாட்களில் ஏசபேலின் ஆவியின் வல்லமைகள். தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தீவிரமாக போராடுகிற ஒரு ஏசபேலின் ஆவி எப்படி அந்த ஆவியினுடைய வல்லமை கிரியை செய்கிறது. அன்றைய நாட்களில் எலியாவின் நாட்களில் கிரியை செய்த அதே ஆவியின் வல்லமைகள் இன்றைக்கும் தேவ சபையின் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்க பண்ணும்படியாக இந்த சங்கமம் வானொலி மூலமாக நாம் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. இது மிக முக்கியமான ஒரு வேத பாடம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5:4 பார்க்கப்படும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் முழங்குகிறார். நாம் ஜெயிக்கும்படி நாம் பிறந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி அந்த ஆண்டவருடைய நாமத்தோடு கூட இணைந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகலையும் ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மை வேறு பிரித்து கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்து அழைத்து அபிஷேகித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே எப்படியெல்லாம் சத்துருவுடைய வல்லமைகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16 ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரியோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை மூடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நன்றாய் கவனியுங்கள், இது ஒரு முக்கியமான வார்த்தை. இங்கே ஆகாப் என்கிற ராஜா ஏத்பகாலின் குமாரத்தியாகிய ஏசபேலை விவாகம் பண்ணுகிறான். நன்றாய் கவனிங்கள், விவாகம் பண்ணினதும் அல்லாமல் என்ன நடந்தது என்று கேட்டால், அவன் ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் போய் பாகாலை சேவித்தான். பாகால் என்பது ஏசபேலினுடைய தெய்வம், விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை அவன் சேவித்தான், அதை பணிந்து கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சமாரியாவிலே பாகாலுக்கு அவன் கோவில் கட்டி பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று பார்க்கிறோம். யார் இதை செய்தது? ஆகாப் என்கிற ஒரு ராஜா. ஆகாப் என்கிற ராஜா அவன் இஸ்ரவேல் அல்லாத வேறு ஒரு இடத்திலிருந்து அந்நிய பெண்ணை திருமணம் செய்தான். அவள் பேர் யேசபேல். நன்றை கவனிங்கள், அவள் அந்த குடும்பத்துக்குள் வந்தவுடனே அவள் குடும்பத்தை அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறாள். நன்றை கவனிங்கள், இந்த ஆவி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமை குடும்பத்தை, தன் கணவனை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து தான் விரும்புகிற காரியத்தை தன் கணவனை செய்ய வைப்ப தூண்டுகிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. நன்றை கவனிங்கள். ஏன் இந்த காரியங்களை ஒரு அறிமுகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எப்பொழுதுமே ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிற யேசபேலின் ஆவியை கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும்.
நாம் அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, முன்னிலைப்படுத்துவது எதை முன்னிலைப்படுத்துவது? பெண் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வணங்குகிற விக்கிரக வல்லமையை உள்ளே கொண்டு வந்து பலிபீடம் கட்டி அதை வணங்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சேவிக்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள்? அவள் தந்திரமாக காரியத்தை செய்தது நிமித்தமாக முதலாவது தன்னுடைய கணவனை என கட்டுப்பாட்டுக்குள் அவள் கொண்டு வருகிறாள். ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதான் இந்த இயேசபேலின் ஆவி. அந்த ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த இயேசபேலின் ஆவி அழிக்கப்பட வேண்டும். அது கண்டறிய வேண்டும். அந்த ஆவியின் வல்லமைகளை ஆரம்பத்திலேயே அவைகளை அழிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு அநேக பெரும்பாலான ஊழியங்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் பெண்களை வைத்தே பிசாசானவன் ஊழியத்தை வீழ்த்துகிறான், ஊழியர்களை வீழ்த்துகிறான். கிட்டத்தட்ட பல இடங்களில் ஊழியங்கள் வீழ்ந்து போய் கிடக்கிறது. விபச்சாரத்தினாலும் வேசி மயக்கத்தினாலும் இந்த விக்கிரக வல்லமைகளினாலும் இன்னைக்கு ஊழியர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அநேக ஊழியங்கள், அநேக குடும்பங்கள், இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு வீழ்ந்து கிடப்பதற்கு காரணம், மிக முக்கியமான ஒரு ஆவியின் வல்லமை எதுவென்றால், இயேசபேலின் ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் தேவஜனத்துக்கு விரோதமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 7 வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கப்படும் பொழுது, அப்பொழுது மனைவியாகிய இயேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். நன்றை கவனிங்க. இங்கே அவள் சொல்லுகிற அவளுடைய ஆவியின் வல்லமையை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த இயேசபேலின் ஆவியின் வல்லமையில் பிரதானமானது, யாரை அழித்தாயிலும் தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிறவள். அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி வாழுகிற ஒருவன் நாபோத். அவனிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை இந்த ஆகாப் என்கிற தன்னுடைய கணவன் போய் அவனிடத்துல கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன மிகவும் சோர்வடைந்தவனாக அவன் வீட்டுக்கு வருகிறான். இந்த இயேசபேல் வந்தவுடனே, ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்டவுடனே, இந்த போல நான் இவரிடத்துல கேட்டேன், அவன் தரமாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்துல, நீ எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, அந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி தந்திரமாக ஏமாற்றி கொலை செய்து அவளை அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுகிறாள்? தன்னை வசமாக்கி கொள்ளுகிறாள். இயேசபேலின் ஆவியின் வல்லமையினால் சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு ஆவி. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதோ அந்த சொத்துக்களை ஏமாத்தி வஞ்சித்து எடுக்கிற பொல்லாத ஒரு பெண்ணின் ஆவி. முதலாவது நம்ம பார்த்தோம், விக்கிரகத்தை வணங்க வைத்து தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிற ஆவி. இந்த 2வது என்ன என்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து அழித்து கொன்று எப்படியாவது சொத்துக்களை பிடுங்கணும், அபகரிக்கணும். இன்றைக்கு பாருங்க, அநேக சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பாருங்க, அதனுடைய தலையீடுகள் அதிகமாக 80% மேல் பெண்களாக இருப்பார்கள். இது தேவனுடைய சபையை, தேவனுடைய திட்டத்தில் வாழுகிறவனை அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த பொல்லாத ஒரு ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், யாரை அழித்தாலும் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். 2வது இன்னொன்னு நான் சொல்லட்டுங்களா? இந்த ராஜா ஆகாப் என்பவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவை அவனை அடிமையாக, டம்மியாக வைத்து இவன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவள். 3வது காரியம் என்னவென்று கேட்டால், இயேசபேலின் ஆவி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவாள். தனக்கு கீழ் தன்னோடு இருக்கிறவனுடைய அதிகாரத்தை, ராஜரீக அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து தேவனுடைய சபையையும் தேவ பிள்ளைகளையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆளுகிறவர்களை அடிமை ஆக்கி
தன்னுடைய அனைத்து அருவருப்புகளையும் நடப்பிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த ஆவி ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இன்றைக்கு இந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி காரியங்களை நீங்க பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஏனென்று கேட்டால், இந்த சத்ருவின் தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிற இந்த ஆவியின் வல்லமைகளை சமூக வலைதளங்களின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன் இதை காட்டிக் கொடுக்கிறேன் என்ற, இந்த ஆவியை கர்த்தர் எப்படி அழித்தார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த ஆவி செயல்பட்டது, எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆவிகள் வேலை செய்தது, இதுக்கு எப்படி இறையானார்கள், கர்த்தர் எப்படி இந்த ஆவியின் வல்லமைகளை அழித்தொழித்தார், நாம் எப்படி இந்த ஆவியை அழிக்க மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கும் கர்த்தர் வசனத்தின் மூலமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்களை துரிதமாய் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவியை பார்க்கிறோம். அது 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 21:25 சொல்லுகிறது, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தூண்டி விடுகிற, அதாவது ஆளுகை செய்கிறவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளுகிற சபிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு ஆவி. ஆளுகிற அதிகாரம், எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் இருக்கிற இடங்களில் பெண்கள் நிற்பார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த பெண்களை வைத்துத்தான் அவன் தான் பிசாசானவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். நன்றாய் கவனிங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. ஒரு ஊழியத்தை வீழ்த்த வேண்டுமானால், ஒரு ஊழியனை வீழ்த்த வேண்டுமானால், முதலாவது பிசாசானவன் 3 காரியத்தை அவன் செய்கிறான். அதில் முதலாவது காரியம், பணத்தினால் ஒரு ஊழியத்தை அழிக்க நினைப்பான். பணத்தை அதிகமாக கொடுத்து பணத்தில் இந்த ஊழியன் வீழ்ந்து போக வேண்டும் என்று பொருளாசை. இந்த பொருளாசை பணத்தினால் விழத்தல்ல அவன் போராடுவான். பல விதங்களில் போராடுவான். இந்த பணத்தினால் விழுந்த ஊழியர்கள் ஏராளம். பணத்தினால் வீழ்ந்து கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏராளம். பணத்தினால் வீழ்ந்து போனது. இன்னும் நான் சொல்வேன் என்றால், இந்த பணத்தினால் வீழ்ந்து போகாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஊழியர்களும் இருக்கிறார்கள். பணத்துக்கு அடிமையாகாத தேவ ஜனங்களும் இருக்கிறார்கள். 2வது காரியம் என்ன? புகழ். 2வது ஃபேம். ஒரு உயரத்துல தூக்கி பிரபலமாக்கி அவர்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத ஒரு ஆவி, புகழ். இந்த புகழ், ஃபேம், இந்த ஃபேம்ல, புகழ்ல ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு என்ன ஆகும்னா உலகம் முழுவதும் பிரபலமாகும். பிரபலமான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அவர்கள் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. எல்லா சபைகளுக்கும் போவாங்க. அவங்க நினைச்சுக்குவாங்க, நம்ம பாட்டு பயங்கர பிரபலம் ஆயிருச்சு, எல்லா சபைகளுக்கும் கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்க அந்த புகழ்லையே போயிட்டு இருப்பாங்க. புகழ். அந்த புகழின் உச்சத்தை தூக்கி தேவ திட்டத்தையும் தேவனுடைய அழைப்பையும் அவர்கள் அதை விட்டு பிரியும்படியாக செய்து அவர்களை அழித்து விடுவாங்க. ஒரே ஒரு பாட்டு தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எழுதுற பாட்டு எதுவுமே ஹிட் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஊழியர்களை நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க என்று சொல்லி அவர்களை உயர்த்தி 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 புகழுக்குள் கொண்டு போய் அவர்களை அழிக்க நினைக்கிற எந்த பொல்லாத ஆவி. இது 2வது வகை. 3வது ஒரு வகை என்னன்னா, பெண்கள் மூலமாய். பெண்கள் ஒரு பெண்ணை அனுப்பி அந்த பெண்ணின் மூலமாக என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த பெண்ணை போன் பண்ண வைத்து, உங்க பிரசங்கம் நல்லா இருந்தது, நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா என்று சொல்லி பேச ஆரம்பித்து அவள் தூண்டி விட்டு என்ன செய்வாள் என்றால், அந்த திரும்ப திரும்ப அந்த ஊழியனிடத்தில், அந்த குடும்பத்தினிடத்தில் பேசி அந்த ஊழியனையும் அழித்து விடுவாள், அந்த குடும்பத்தையும் அழித்து விடுவாள். நன்றாக கவனித்துக்கொள். 3 விதமான காரியங்கள். 3. இந்த 3லும் விழாத நபர்கள் இருப்பார்கள். நன்றாக கவனிங்க. இந்த 3லும் விழாத ஊழியர்கள், இந்த 3லும் சிக்கிக் கொள்ளாத குடும்பங்கள் உண்டு. அப்ப அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது என்று கேட்டால், நன்றாக கவனிங்க, என்ன பண்ணுதுன்னா, இந்த ஊழியத்தை பணத்தினால் அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு புகழினால என்ன செய்ய அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியல, அனுப்பி பார்த்தோம், தொட முடியவில்லையே, இவன் உறுதியாய் இருக்கிறானே என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஆவி என்ன பண்ணும் என்று கேட்டால், நேராக
பெண் தெய்வம் என்று சொல்லுகிற பெண் தெய்வத்தினிடத்தில், பெண்ணுடைய வல்லமை அதிகமாய் கிரியை செய்கிற அந்த ஆவியனிடத்தில் போய், எனக்கு என்னுடைய டார்கெட் இந்த ஊழியம், என்னுடைய டார்கெட் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தை நான் இந்த 3 காரியத்தையும் நான் செய்தேன், இந்த ஊழியத்தை விளைவிக்க முடியவில்லை, அதனால நீ என்ன செய்ய, எப்படியாகிலும் இதை விளைவித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெண் தெய்வம் என்று பெண் விக்கிரகத்திற்கு, இந்த பெண்ணுடைய ஆளுகை இருக்கக்கூடிய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். அப்போ ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பெண் தெய்வம் அந்த ஊழியனையும் அந்த குடும்பத்தையும் என்ன செய்ய, கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து நேரடியாக யுத்தம் பண்ணுவார். அதுதான் யேசபேலின் ஆவி. நேரடியாக யுத்தம் பண்ணுவார், தனிப்பட்ட விதத்தில் யுத்தம் பண்ணுவார். அதான் சொல்லி, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு பொல்லாத ஆவியின் தாக்குதல்கள் நிறைந்த காலத்தில் நாம் வாழுகிறோம். ஒரு ஊழியன் எழும்பி செயல்படக்கூடாது, ஒரு ஊழியன் எழும்பி வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே இந்த யேசபேலின் ஆவி தீவிரமாய் வேலை செய்கிறதை இந்த நாளில் நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். பாருங்க, இந்த யேசபேலினுடைய ஆவியினுடைய வல்லமை எதை செய்தன் என்று கேட்டால், யெகூ என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். யெகூ என்கிற அந்த ஒரு பலவான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை விழத்தள்ளுவதற்கு தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். இந்த யேசபேலின் ஆவி என்னன்னா, முழுக்க 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 என்ன வசீகரிக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி. எப்பொழுதும் மேக்கப்லயே இருப்பான். சில பெண்களை பாருங்க, மேக்கப்லயே இருப்பாங்க, பயங்கரமான மேக்கப். அது வந்து ஊழியத்துக்கு ஆகாது. சில பெண்கள் பாருங்க, வசீகரிக்கிற மாதிரி பார்வை, பேச்சு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய ட்ரெஸ் கோடு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை வசீகரிக்கிறது போல இருக்கும் என்று சொன்னால், அது யேசபேலினுடைய பொல்லாத ஆவி. தேவ ஊழியத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் தாறுமாறாய் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. உலகத்துல காணப்படுகிற அந்த ட்ரெஸ் கோடு, உலகத்தில் காணப்படுகிற சில 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 வந்து என்ன சொல்லுவதென்றால், சில ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மேக்கப், தங்களுடைய சிகை அலங்காரம், உடை அலங்காரங்களினாலே வீழ்ந்து போன ஏராளமான பெண்கள் உண்டு, ஏராளமான ஆண்கள் உண்டு. இந்த யெகூ என்பவனை வசீகரித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக இவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், எந்த பலவானையும் அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆன்மீக காரியங்களிலே அதிகமாக நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக இந்த காரியத்திற்குள் செலவழிக்க வைத்து, மேக்கப்புக்கு செலவழிக்க வைத்து, புதிய புதிய என்னென்ன ட்ரெண்ட் வருது அந்த ட்ரெண்டுகளுக்கெல்லாம் போகணுங்கிற காரியத்தை செய்து சபையை, குடும்பத்தை சீர்குலைக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த யேசபேலின் ஆவியை அழிக்க, இந்த யேசபேலின் ஆவியை அழிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின சில நபர்கள் இருக்கிறார்கள். அதை நான் கடைசியாக, இல்லைன்றால் அடுத்த பகுதியிலே நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவள் செய்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். எலியாவின் நாட்களிலே ஒரே ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியத்தின் மூலமாய், ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவன் சோர்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி சோர்ந்து போன ஒரு எலியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால், எலியா, முதல் வசனம் 1 ராஜாக்கள் 19:1 சொல்லுகிறது, எலியா செய்த எல்லாவற்றையும்
அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனித்து கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எலியா என்கிற ஒரு தேவ மனிதன், எலியா என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யாரிடத்தில் சொன்னான் போட்டிருக்கிறது? ஏசபேல். ஏசபேல் என்பவள் பொல்லாதவள், அவள் பயங்கரமான விக்கிரகத்தை வணங்குகிறவள், ஒரு பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு ஆவி. இவன் ஆகாப் என்பவன் தன் மனைவியின் இடத்திலே அவள் ஏசபேலிட்ட சொல்லுகிறாள். அப்பொழுது ஏசபேல் என்ன செய்கிறாள் என்றால், எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நன்றை கவனிங்க. எலியா என்கிற தேவ மனிதன் இந்த எலியாவை அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்ட்ரோடக்ஷன் அப்படித்தான் இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியாவை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் இப்ப சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். போதும். காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, மிரட்டல். எலியாவை மிரட்டினான். நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். யார் மிரட்டினது? ஏசபேல். அப்ப ஏசபேலுடைய ஆவி என்னன்னா, ஊழியர்களை மிரட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி ஓட்டத்தை தடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. நன்றை கவனியுங்கள். முதலாவது நம்ம கவனித்தோம், நாபோத் என்கிற ஒருவனுடைய தோட்டத்தை, சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. தன் குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து குடும்பத்தை விக்கிரக வணக்கத்துக்குள் செயல்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. மூன்றாவது நம்ம பார்த்தோம், யெகூ என்கிற ஒரு பெரிய ஒரு தலைவனை, அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் தன் வசீகரத்தினால் அவளை இழுத்துக் கொள்வதற்கு அவள் தந்திரமாய் போராடுகிற ஒரு சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி. நான்காவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வல்லமை அக்கினியை இறக்கின ஒரு தேவ ஊழியன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ ஊழியன். எலியா என்று சொன்னாலே சத்துருக்கள் நடுங்குகிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட ஒரு தேவனுடைய ஊழியன், வல்லமையான ஒரு ஊழியன். அந்த வல்லமையான ஊழியன் இப்பொழுது அவன் போதுமாண்டவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு பயமுறுத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிதான் இந்த எசபேலின் ஆவி. இந்த ஏசபேலின் ஆவி எலியா என்கிற தேவ மனிதனை, ஊழியனை செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. அப்ப ஏன் இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஏன் இந்த காரியத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்தினுடைய பல இடங்களில் அநேக தேவ ஊழியர்கள் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய பிரதிஷ்டையை, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய ரட்சிப்பை இழந்து நிற்கிறார்கள். காரணம் ஒரு பெண்ணின் ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஏன் இந்த காரியங்களை சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த ஏசபேலின் ஆவி, அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். தியத்ரா சபையில கர்த்தர் சொல்லியிருப்பார், தெளிவா சொல்லியிருப்பார். இன்றைக்கு ராஜாக்கள்ல பார்க்கிற ஏசபேலின் ஆவி வெளிப்படுத்தின விசேஷம் தியத்ரா சபைகளுக்குள்ளும் அது செயல்பட்டது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏனென்று கேட்டால், ஏசபேல் செத்து போனாலும் அவருடைய ஆவியின் வல்லமையின் கிரிகைகள் இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிறது. யார் உண்மையாய் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறார்களோ, யார் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிறார்களோ, அவர்களை ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு அவர்களை வீழ்த்துவதே இந்த ஏசபேலின் ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியா என்கிற ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணிவிட்டாள்.
எலியா என்கிற ஒரு மனிதனை அமிழ்ந்து போக பண்ணிவிட்டாள். அவளுடைய தேவனுடைய திட்டத்தை மறக்க பண்ணி, தேவனுடைய திட்டத்தில் ஓட வைக்காமல், அவள் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு எலியாவையே அவள் என்ன செய்யும் என்றால் வீழ்த்தும்படி அவள் செய்து விட்டாள் என்றால் எப்பேற்பட்ட காரியமாயிருக்கும் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் இதற்குள் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்குள் சொல்ல விரும்புகிறேன். இதோடு கூட இணைத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. அதை கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு திறப்பாராக. ஏன் உங்களுக்கு நினைக்கலாம், ஏன் இந்த காரியத்தை பாஸ்டர் அவர்கள் எடுக்கிறார்கள், வேற பைபிள்ல டாபிக்கே இல்லையா என்று நினைக்கலாம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்கிற காரியத்தை நான் மையப்படுத்தி உங்களோடு நான் பேசுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே அபிமெலேக்கு அவனுடைய கடைசி நிமிட துளிகளை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அபிமெலேக்கினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மணித்துளிகள், கடைசி நிமிடங்கள், ஒரு மனிதனுடைய கடைசி நிமிடங்கள். அவன் அந்த யுத்த களத்தில் நிற்கப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது 52, 53, 54 வசனங்களை பார்க்கப்படும் பொழுது அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படி அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஒரு பெண் அபிமெலேக்கினுடைய தலையில கல்ல தூக்கி போட்டால் அவனுடைய தலை மண்டை உடைந்து விட்டது. இப்போ மண்டை உடைந்த உடனே ரத்தம் போகுது. அந்த கடைசி மணித்துளிகளில் இந்த அபிமெலேக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 54ஆம் வசனத்துல சொல்லுகிறான், உடனே தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு. கவனிக்கணும் இந்த வார்த்தை. கிறிஸ்தவ உலகம் கவனிக்கணும், ஊழியர்கள் கவனிக்கணும், தேவ ஜனங்கள் கவனிக்கணும். அந்த அபிமெலேக்கு சொல்லுகிறான், ஒரு பெண்ணினால் நான் அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது. ஒரு ஊழியம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு வாலிபன் ஒரு பெண்ணினால் அழிந்து போனான் என்று இருக்கக்கூடாது. கவனிங்க, ஒரு பெண்ணினால் நான் அழிந்தேன் என்று சரித்திரம் வரக்கூடாது. ஒரு ஊழியர் நான் ஊழியம் செய்து ரத்த சாட்சியா மரித்தேன் என்கிற செய்தி இன்னைக்கு வரணும். அதனால பெண்ணினால அழிந்தேன், பெண்ணினால் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அபிமெலேக்கு ஒரு பெண்ணினால் வீழ்ந்து போனான் என்று வரக்கூடாது என்று சொல்லி, நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான், அவன் செத்து போனான். கடைசி மரணத்தினுடைய கடைசி நிமிஷத்துல சரித்திரத்தை, என்னுடைய சரித்திரம் மரண சரித்திரம் ஒரு பெண்ணினால அழிந்தது என்று இருக்கக்கூடாது, யுத்தத்தில் வீழ்ந்தேன் என்று இருக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் இல்ல, முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டுமென்றால் அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக சாதித்தேன், கர்த்தருக்காக நின்றேன் என்று இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன கர்த்தர் சொல்ல வர்றார்னா, பெண்ணின் நிமித்தமாக ஒருவனை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, சொத்துக்களை அபகரிக்க, தேவ திட்டத்தை முடக்க, பரலோக தேவனுடைய சரித்திரத்தில் இருக்கிற நபர்களை எல்லாம் அழித்தொழித்து பாகாலின் தெய்வமே தெய்வம் என்று முழங்குகிற ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு பிசாசானவன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ சபைக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் தான் போராடுகிறான். இப்படிப்பட்ட போராடுகிற பொல்லாத ஆவியின் வல்லமையின் கிரியைகளை அழிப்பதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில் இவைகளை பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நன்றாக கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் இந்த காரியங்களை இந்த சங்கமம் மூலமாக இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் என்றால், இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் சத்துருவினுடைய தாக்குதல்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து, இந்த சத்துருவின் தாக்குதல்களிலே அதிகமாய் விழுந்து போவது தேவனுடைய ஊழியர்களும்
தேவனுடைய ஊழியர், தேவனுடைய ஜனத்தை அவன் தன்னுடைய வசமாய் திருப்புகிறான். வசனம் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாதபடி, சபையை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி, ஊழியங்களை அழிக்கும்படி இன்னைக்கு தீவிரமாய் இப்படிப்பட்ட ஆவியின் தாக்குதல்கள் செயல்படுகிறது. நன்றை கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்வோனின் ஆவியின் வல்லமைகளை பார்த்தோம். இப்போ ஏசபேல் ஆவியினுடைய வல்லமை சிலவற்றை பார்த்தோம். இப்போ என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த நாட்களிலே ஜெபிக்கிறவர்கள் ஏராளம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் ஏராளம், ஜனங்கள் பெருத்து விட்டார்கள். ஆண்டவர் சபை இன்னைக்கு வளர்ந்து விட்டது, தேவ ஜனங்கள் பெருகி விட்டார்கள். அதனால இந்த பிசாசனுடைய வல்லமைகள் என்ன செய்கிறது என்றால், ஒரே நேரத்தில், நன்றாக கவனிங்க, ஒரே நேரத்தில் பலவிதமான தாக்குதல்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊழியத்தை விட்டு அவர்களை விரட்டணும். அவ்வளவுதான் அந்த அசைன்மெண்ட். ஒரே நேரத்தில் தாக்குதல். எப்படி? இந்த பார்வோனின் ஆவியும் ஏசபெலின் ஆவியும் இணைந்து, நல்ல கவனிங்க, இணைந்து இசைந்து ஒரே நேரத்தில் மோசேவின் நாட்களில் நடந்த தாக்குதலையும் எலியாவின் நாட்களில் நடந்த ஏசபெல் ஆவியின் தாக்குதலையும் ஒரே நேரத்துக்குள் சபைக்குள் நடத்தினால் சபை என்னாகும்? யோசித்து பாருங்க, சபை என்னாகும்? எழுப்ப முடியாது. அப்ப இந்த சபையை எழுப்ப முடியாதபடி தாக்கிறதுக்கு அரசியல் எப்படி கூட்டணி வைத்து ஜெயிக்க நினைக்கிறார்களோ, ஒரு கூட்டணி வேணும், கூட்டமைப்பு. உலகளாவிய, ஆமா, சபைகள், உலகளாவிய தேசத்துக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அரசியலுக்கு கூட்டமைப்பு இருக்குது. இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி வைத்துத்தான் அவர்கள் ஜெயிக்க நினைக்கிறார்கள். அதே போல எசபெலின் ஆவியும் பார்வோனின் ஆவியும் கூட்டிணைந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் ஊழியர்களையும் தேவ ஜனத்தையும் முழுமையாய் அழிப்பதற்கு தந்திரமாய் பயன்படுத்துகிற ஆவி, இந்த ஏசபெலின் ஆவி முன்னணியில் நிற்கிறது என்பதை நான் இந்த சேனல் மூலமாக சவால் விட்டு சொல்லுகிறேன். அதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த ஆவியின் வல்லமைகளை அழிப்பதற்கு, இந்த ஆவியின் வல்லமைகளை உடை தெரிவதற்கு கர்த்தர் சில பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஓகே, அப்பொழுது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் என்பதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், இதனுடைய காரியம் தீவிரமாய் இருந்தாலும் இதனுடைய சில காரியங்களை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இந்த யுத்தத்தில தேவனுடைய செயல், சத்துருவின் தாக்குதலை பார்த்தோம். சர்வவல்ல தேவனுடைய செயலையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்வாராக. ஏசபேலுடைய வேசித்தனத்தையும் ஏசபேலுடைய பில்லி சூடியங்களையும் கண்டு கொதித்து எழும்புகிறவர்கள் நமக்கு தேவை. முதலாவது 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால், அங்கே நான் ஒரு காரியத்தை காட்டிக் கொடுக்கும். வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லவில்லை, வசனத்தையும் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கிறது, இருக்கையில் சமாதானம் ஏது? பாருங்க, இந்த எசபேலினுடைய பில்லி சூனியங்கள், எசபேலினுடைய வேசித்தனங்கள், இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. காம்ப்ரமைஸ் பண்ணி ஊழியம் பண்ணக்கூடாது. எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஊழியர்கள் தேவ ஜனம் இன்னைக்கு வேணும். உதாரணமா சொல்றேன்னே, நானும் என்னுடைய சகோதரன் நண்பரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இருக்கிறவர் பாவத்துல விழுகிறாரு, தவறான காரியத்துல போறாருன்னா அவர் பரவாயில்ல, நண்பர் தான்,
கத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அவரை கூட்டிகிட்டு போய் ஆராதனை பண்ண வைக்கிறது, அவரையே ஜெபம் பண்ண வைக்கிறது, அவரையே பிரசங்கம் பண்ண வைக்கிறது, அப்படி செய்வது மிக மிக தவறு. காம்ப்ரமைஸை ஊழியம் பண்ணக்கூடாது. கண்ணு முன்னால ஒருவன் தவறு செய்கிறான், அவன் பாவத்தில் விழுந்திருக்கிறான்னா கண்டிக்கணும், எச்சரிக்கணும், அதுல இருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படி வரலையா விட்டுட்டு நம்ம தனியா நிக்கணும். அதை விட்டுட்டு போய் என்ன செய்யக்கூடாது, அவங்களையும் கூட்டிட்டு கத்தர் பார்த்துக்கிட்டு போற இடத்துல போனோம்னா அந்த ஊழியன் விழுந்ததும் இல்லாம நம்மளையும் விழ வச்சிரும். அதனாலதான் கவனமா கொதித்தெழுகிறவர்கள் தேவனுடைய அதாவது திட்டத்துக்காக வைராக்கியம் பாராட்டி, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குதேப்பா, பில்லி சுனியத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக தேவ சபைக்குள்ள இந்த மாதிரி நடக்குதே என்று எகுவை போல கொதித்தெழுகிற பாரம் உள்ளவர்களை கத்த தேடுகிறார். அவர்களை வைத்துத்தான் இந்த ஆவியின் வல்லமைகளை கத்தர் அழிக்கிறார். எகுக்கள் எழும்ப வேண்டும், எகுக்கள் எழும்ப வேண்டும். அதுல 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு வேண்டாவதாக. வேகமாக செயல்படுகிறவர்கள், வேகமாக செயல்படுகிறவர்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லாம துரிதமாக வேகமாக எஃபர்ட் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. நன்றை கவனிங்க. இன்னைக்கு நிறைய செய்திகளை கேட்கிறோம். இந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த குறை சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடக்கும்போது நம்மளும் குறை சொல்லக்கூடாது. பாரத்தோடு வேகமாக ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை. அதே போல 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வரும் பொழுது, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடு கூட வந்து கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தில் ஏற்றினார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது காரியம் என்னவென்று கேட்டால், நேர்மையாக யோனதா போன்றோரின் துணை நாடி நிற்கிற எகுக்கள் தேவை. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னா, லெஸ்லி ஐயா இருக்கிறார், மகேந்திரன் பிரதர் இருக்கிறார். இப்ப இவங்களோட நான் சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம ஏன் இணைந்து ஜெபிக்க கூடாது? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது அவர் சொல்றார், ஆமாம் பாஸ்டர், இந்த காரியங்கள் நாங்களும் பார்க்கிறோம், பல தேசங்கள் இப்படித்தான் நடக்குது, அதனால வாங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாமே, சேர்ந்து ஜெபிக்கலாமே என்று சொல்லப்படும் பொழுது எனக்குள்ளும் அது பாரம், மகேந்திரன் பேரலுக்கு அது பாரம், லெஸ்லி பேரலுக்கு அதே பாரம் என்று சொன்னால், அப்படி இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுக்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். நன்றை கவனிங்க, நன்றை கவனிங்க. ஒரு சகோதரி என்னிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்றாங்க. அந்த ஊழியக்காரருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரர் ஏற்கனவே ஒரு மனைவியோடு வாழ்ந்து, 2வது மனைவியோடு வாழ்ந்து, அவர் 3வது மனைவியோடு இருக்கிறார். அவரை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னா, மனைவிக்கும் 2 திருமணம் நடந்து 3வது திருமணத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கேயும் 3வது திருமணம், இந்த பெண்ணுக்கும் 3வது திருமணம். இவர்களை படிப்பிடத்துல நிக்க வச்சு இவர்கள் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணா அந்த ஊழியம் என்னாகும், இந்த சபை என்னாகும்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்தம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. வயதானாலும் அவர்களுக்கு துணை தேவைப்படுது. இது ஒரு வேசித்தனத்தின் ஆவி. பல திருமணங்களை செஞ்சுக்கலாம், கர்த்தர் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தங்களை அருவருப்பு அசுத்தப்படுத்தி கொண்டு ஊழியத்துல நிக்கிற பல சபைகளை பார்க்கிறோம், பல ஊழியங்களை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், என்னன்னா வெளிநாட்டிலிருந்து இந்த சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு அரசாங்கத்தில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க. அவர்கள் சகோதரர் சகோதரி போல இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு, ஏராளமான ஊழியர்கள் உண்டு. இந்த காரியங்களை சபை இன்னைக்கு அருவருப்புக்குள் இருக்கிறதுனாலையும், தேவஜனம் அருவருப்புக்குள் இருக்கிறதுனாலையும், இந்த அருவருப்புகளை கண்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்கள், போராடி ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த பகுதியை உங்கள் மத்தியில் கொண்டு. இன்னைக்கு சபை சீர்கெட்டு கிடக்கிறது. சபைகள் இன்றைக்கு தேவ ஜனங்கள்
அதிலிருந்து விழுந்து கிடக்கிறதை மனதார நான் கண்கள் காக்கிறதுனால, அநேக செய்திகளை கேட்கிறதுனால, இன்றைக்கு ஏசபெலின் ஆவியின் தாக்குதல்கள் தீவிரமாய் தேவ ஜனத்தையும் ஊழியத்தையும் அழிக்கிறது. ஒரு எலியாவையே சோர்ந்து போக பண்ணுமானால், இன்னைக்கு எலியாவை போல ஒரு ஊழியனை தேடிக்கொண்டிருக்கிறோம், பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் யோனதாவை எழுப்பினார், யெகூவை எழுப்பினார், அது மாத்திரமல்ல எலிசாவை எழுப்பினார். இன்னைக்கு எலிசாக்கள் எழும்பணும், யெகூக்கள் எழும்பணும், யோனதாக்கள் எழும்பணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று கேட்டால், இந்த இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம், 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தேவ மனிதனை காப்பாற்ற வேண்டும். தேவ மனிதன் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். விடோ, விதவை, நடக்கம், நீங்க ஒரு விதவை. இந்த விதவையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, ஒரு தேவ ஊழியனை நான் உன்னிடத்துல அனுப்ப போறேன். இந்த பஞ்ச காலத்துல, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனை பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த விதவைக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா, ஆவியானவர் கனெக்ட் பண்றாருன்னா, மோசேவை காப்பாற்றுவதற்கு தன் தாயை வைத்தே, மிரியாம் மூலமாக தன் தாயை வைத்து அங்கு காப்பாற்றப்பட்டான் மோசே. மோசேவுக்கு பால் கொடுத்து அவனை வளர்த்தி கொடுக்கிறதுக்கு ஒரு தாய், சொந்த தாயே அங்க வாடகை தாயாய் இருக்க வேண்டிய நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, மிரியாமை பயன்படுத்தி, மிரியாமின் மூலமாய் மோசேவின் தாயை பயன்படுத்தி அங்க மோசேவை காப்பாற்றினார். ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு மோசே தேவை. அதே போல வருகிற நாட்களில் இந்த இயேசபேலின் ஆவியை அடக்குவதற்கு, தேவனுடைய வல்லமையை காட்டுவதற்கு எலியா தேவை. அந்த எலியா பஞ்சத்துல அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த எலியாவை காப்பாற்றுவதற்கு ஒரு சாரிபாத் என்கிற இந்த விதவையை கர்த்தர் தெரிந்தெடுத்து, அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 15ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாரிபாத் என்கிற விதவை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியனை பராமரித்தாள். இன்னைக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள கண்களுடைய, பரிசுத்த பார்வையுடைய இந்த சாரிபாத் அம்மாவை போல அநேக பெண்கள் இன்றைக்கு தேவை. பராமரிக்கிற பெண்கள். நான் முடிக்கிறேன். தேவன் யாரை பயன்படுத்தினார்? எலியா காப்பாற்றப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது யார்? சாரிபாத் விதவை. ஏசபேலை அழிப்பதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? யெகூவை பயன்படுத்தினார், யோனதாபை பயன்படுத்தினார், எலிசாவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். எலியா தேவை, எலிசா தேவை, யோனதாப் தேவை, யெகூக்கள் தேவை. இந்த வல்லமையை முறியடிக்கும்படி இறுதியாக ஏசபேல் அவள் தன்னுடைய நாட்களிலே அவள் மோசமான மரணத்தை சந்தித்தாள். அவளுடைய சரீரத்தை நாய்கள் திங்கும்படி கர்த்தர் செய்தார். யோனதாப், அதாவது யெகூ வீழ்த்தினான். அவள் மேலிருந்து, மாடியிலிருந்து அவள் கீழே விழுந்து
அவருடைய சரீரத்தின் நாய்கள் தின்னர். கர்த்தர் பயன்படுத்தின தேவ மனிதர்கள் சாதாரணமானவர்கள். நாம ஜெபிக்க போறோங்க, முடிக்கிறேன். யெகூ ஒரு சாதாரணமான நபர், எலியா ஒரு சாதாரணமான நபர், யோனதாப் ஒரு சாதாரணமானவர், எலியா சாதாரணமானவர், சாரிபாத் விதவை சாதாரணமானவள். இவர்களை வைத்து ஒரு டீமை கத்தர் ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வல்லமையை கத்தர் அழித்தொழித்தது போல சாதாரணமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வைத்தே இன்றைக்கு இயேசபெலின் ஆவியையும் பார்வோனின் ஆவியின் கிரியைகளையும் அழிப்பதற்கு கத்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், யெகூக்கள் எழும்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சாரிபாத் விதையை போல பரிசுத்தமுள்ள தாய்மார்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி பாதுகாத்து ஒரு ஊழியனை என்ன செய்ய வேண்டுமோ பாதுகாத்து போஷித்து யுத்த களத்தில் நிறுத்த வைப்பதற்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை ஜெபிக்கலாமா? இந்த வேதபாடம் கருகலானது. இந்த வேதபாடம் மிக மிக கருகலானது. இதை ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சத்தியம் விளங்கும். அதனால்தான் நான் இந்த காரியங்களை கொஞ்சம் வேகமாய் கடந்து செல்லாமல் சுருக்கமாக இந்த காரியத்துக்கு மத்தியில வைத்தேன். வேத வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்து அதனுடைய ஆழத்துக்குள் கொண்டு போகாமல் வசனத்தை மாத்திரம் தான் இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். அது செய்கிற காரியங்கள், இது எப்படி செய்தது, எந்த விதத்தில் செய்தது என்று கொண்டு போனால் இது இன்னும் ஆழமான காரியமாக இருக்கும். அது விளங்குவதற்கு நமக்கு சமயம் போதாது. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது. எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது. பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் வேசித்தன கிரியைகளும் விக்கிரக ஆராதனையின் வல்லமைகளும் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஜனங்களை வேசித்தனத்தில் தள்ளுகிற ஒரு பொல்லாத ஆவியின் காலகட்டத்தில் வாழுகிறபடினால ஆண்டவரே எங்க சபையை மீட்கும்படியாக, தேவ ஜனத்தை மீட்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு யெகூக்களை எழுப்பும் ஆண்டவரே, யோனதாபுகளை எழுப்பும் ஆண்டவரே, சாரிபாத் அம்மாவை போல விதவைகளை எழுப்பும் ஆண்டவரே, பாரமுள்ள தாய்களை எழுப்பும் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள குடும்பங்களை எழுப்பும் ஆண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற குழுக்களை எழுப்பும் ஆண்டவரே, இன்றைக்கு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற நபர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஊழியர்களை விளத்தண்ணுகிற, ஊழியங்களை அழிக்கிற, குடும்பத்தை அழிக்கிற, வாலிப பிள்ளைகளை அழிக்கிற ஆண்டவரே, வேசித்தனத்தினாலும் இன்னும் சொல்ல போன நவநாகரிகத்தினாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கண்களுக்கு மையிட்டு கொண்டு தன் அழகினால் வசியம் பண்ணி அநேகரை இழுத்து போடுகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக, அவைகள் ஆண்டவரை செயலற்று போகும்படியாக, வைராக்கியம் உள்ள யெகூக்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு கூட ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. அபிமெலேக்கு போல ஒரு பெண்ணினால நான் வீழ்ந்தேன் என்று என் சரித்திரம் முடியக்கூடாது. யுத்த களத்தில் நின்று வீழ்ந்தேன் என்கிற ஆண்டவரே ஒரு சாதிக்க துடிக்கிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. என் ஊழியம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என் குடும்பம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் ஒரு பெண்ணினால் அழிந்து விட்டது என்று சொல்லுகிற ஆண்டவரே சத்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தத்துக்கு மத்தியில என்னுடைய முடிவு ஒரு பெண்ணினால் அழிந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாய் ஒருவன் இருந்தது போல நாங்களும் அந்த உறுதியுள்ளவர்களாய் இருந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும், இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய முடிவு என்பது யுத்த களத்தில் நிற்க வேண்டுமே ஒழிய நம்முடைய முடிவு ஒரு ஸ்திரீயின் கையில் இராதபடி நம்மளை கர்த்தர் காப்பார். ஆமென். God bless you. நன்றி பாஸ்டர். எலியாவின் நாட்கள் யெசபேல் ஆவி இதை மிகவும் தெளிவாக வேதாக அதிகமான விளக்கத்தை கொடுத்திருக்க கற்றுக்கொண்டேன். உண்மையிலே இந்த விளக்கத்தை இன்றுதான் இந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையெட்ட செய்யும் காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Thank you. நன்றி பாஸ்டர். அடுத்த சந்திப்போம். ஆமென்.